அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். குறைகளை சொன்னதற்காக குறை சொன்னவர்களை வெறுக்கிற ஒரு பழக்கத்தை பலரிடத்தில் பார்க்க முடிகிறது. குறைகள் சொன்னவர் நிஜமாக வெறுக்கப்பட வேண்டியவரா, விரும்பப்பட வேண்டியவரா? அவர் சொன்ன குறையினால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, நன்மை என்ன, நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் செய்கிற ஒரு தவறை சுட்டி காட்டுகிறார். உண்மையிலே அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நல்ல முறையில் சொல்லிட்டப்பா, நல்ல வேலை, என்னை காப்பாத்திட்ட, நான் என்னை திருத்திக்கிறேன், நான் திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி குறைகளை சுட்டி காட்டியவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிறீர்கள். அவன் சுட்டி காட்டாவிட்டால் அந்த குறைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். செய்து 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 நரகத்தின் பாதைகளை விரைந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தடுத்து நிறுத்தி சுவர்க்கத்தின்பால் உங்கள் பாதையை திருப்பி விடுகிற வேலையை உங்கள் மீது குறை சொல்லுகிற ஒருவன் செய்திருக்கிறான். அதை உணராமல் எமேலேயே குறை சொல்லிட்டியா? நபிகள் நாயகத்துடைய பண்பு அதுவா? குறைகள் சொல்லப்பட்ட தீமைகளை தடுங்கள் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே. நாம தடுப்போம், நம்மளை யாரும் தடுக்க கூடாது, அப்படியா அர்த்தம்? நாங்க ஊர் உலகத்தில் உள்ள குறைகளை எல்லாம் தடுப்போம், அது தப்பு இது தப்புன்னு சொல்லுவோம், பேசுவோம். என்ன பத்தி யாரும் பேசக்கூடாதுரா, அதுவா நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை. நாம தடுப்போம், நம்மளை யாரும் தடுக்க கூடாது, அப்படியா அர்த்தம்? நாங்க ஊர் உலகத்தில் உள்ள குறைகளை எல்லாம் தடுப்போம், அது தப்பு இது தப்புன்னு சொல்லுவோம், பேசுவோம். என்ன பத்தி யாரும் பேசக்கூடாதுரா, அதுவா நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை. நாம தடுப்போம், நம்மளை யாரும் தடுக்க கூடாது, அப்படியா அர்த்தம்? நாங்க ஊர் உலகத்தில் உள்ள குறைகளை எல்லாம் தடுப்போம், அது தப்பு இது தப்புன்னு சொல்லுவோம், பேசுவோம். என்ன பத்தி யாரும் பேசக்கூடாதுரா, அதுவா நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை. இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய சொற்கள் நிறைய மாற்றங்களை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. பேசுகிற பேச்சு முகநூலிலே இன்னவர இடங்களில் மாற்று கருத்துடையவர்களிடத்தில் பேசுகிற பொழுது அவர்களிடத்திலே நம்முடைய சகோதரர்களில் பல பேர் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். சொல்லுகிற தொனியிலேயே ஓடுறோம் ஓட்டம். அவர்களிடத்திலே நம்முடைய சகோதரர்களில் பல பேர் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். சொல்லுகிற தொனியிலேயே ஓடுறோம் ஓட்டம். அவர்களிடத்திலே நம்முடைய சகோதரர்களில் பல பேர் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். சொல்லுகிற தொனியிலேயே ஓடுறோம் ஓட்டம். வயது முதிர்ந்த பெரியவரிடத்தில் ஒருவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்படி ஒரு 65 வயசு இருக்கும். பேசுற பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவர் ஒன்னு சொல்றாரு, இவர் பதில் சொல்றாரு. எப்படி பதில்? ஆதாரம் இருக்கிறதா, சான்று இருக்கிறதா, கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதான். ஆனால் சொல்லுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கூட மரியாதையற்ற சொல், கொஞ்சம் கூட கனிவற்ற சொல். சொல்லுகிற கருத்தையே கனிவாக சொல்லலாமே. ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிற பொழுது கூட நீங்கள் கனிவாக சொல்லுங்கள், மென்மையாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அல்லாஹ் மூசா நபிக்கு. ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிற பொழுது கூட நீங்கள் கனிவாக சொல்லுங்கள், மென்மையாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அல்லாஹ் மூசா நபிக்கு. ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிற பொழுது கூட நீங்கள் கனிவாக சொல்லுங்கள், மென்மையாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அல்லாஹ் மூசா நபிக்கு. இந்த நேரத்தில் நீங்க போய் அவருக்கு சொல்லும் பொழுது உங்க மேல உள்ள பாசத்துல சொல்றேன், அன்புல சொல்றேன், இரக்கத்துல சொல்றேன், சண்டை போட வரல, என்ன மேலாவின்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி வரல, நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க என்று ஒரு கனிவோடு பேசக்கூடாதா? கடுகடுப்பாகத்தான் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமா? கடுமையான சொற்களை பயன்படுத்தி தான் நம்மின் அவர்களை கொண்டு வர வேண்டுமா? எந்த ஒரு இரக்கமற்ற ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகள் நாயகத்தை பார்த்து, உங்களை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு கூடியிருக்கிறதே, இந்த கூட்டம் கூடியிருப்பதனுடைய பின்னணியிலே ஒரு காரணம் இருக்கிறது. உங்களிடம் சத்தியம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அது ஒரு பக்கத்திலே இருந்தாலும் அதை தாண்டி உங்களிடத்திலே மென்மை இருக்கிறது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வின் அருளால் நீர் அவர்களிடத்தில் மென்மையாக நடக்கிறீர். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக, நீர் கடுகடுத்தவராக, சிடுசிடுத்தவராக, கோபமுடையவராக இருந்திருந்தால் உம்மை விட்டு என்றைக்கோ அவர்கள் ஓடி இருப்பார்கள். அப்ப நம்மிடத்தில் வரக்கூடிய பலரையும் கூட நம்முடைய அணுகுமுறை விரட்டி விடுகிற சூழலை பார்க்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்வதாக இருந்தால், சிறுக்கிலே பிதாத்திலே ஏகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த ஏகத்துவ ஜோதி என்பால் என்னை திருப்பிவிட்ட ஒரு புள்ளி, அன்றைக்கு ஏகத்துவ சகோதரர்களாக இருந்தவர்கள் என்னிடத்திலே காட்டிய ஒரு மென்மையான அணுகுமுறை, அதற்குரிய ஆரம்ப புள்ளி.
உள்ள போறோம், வரவேற்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, என்னன்னு கேட்கிறாங்க, பாடத்திட்டங்களை எல்லாம் பத்தி எங்கள்கிட்ட விளக்குறாங்க. நாங்க என்னென்ன பாடம்லாம் நடத்துறோம், எப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்க சின்ன பிள்ளைங்க, நாங்க ஆசிரியர்கள் இல்லை, பிரபலமானவர்கள் இல்லை, அறிமுகமானவர்கள் இல்லை, மதரசாவிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் ஒரு 5-6 பேர் சென்று இருக்கிறோம். எங்களை அமர வைத்து எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து எங்களுக்கு பேச ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பேசி நாங்க எந்திரிச்சு வந்துட்டோம். வெளியிலே வருகிற பொழுது நாங்கள் அத்தனை பேரும் ஒத்த கருத்தோடு பேசிக்கொண்ட ஒரு செய்தி, எப்படி பழகிறானோ பத்தியாடா, நம்மளுக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு டீ போட்டு கொடுத்து அஜர்த்மார் மாதிரி தெரியறானோ, நமக்கு கூட்டு விளக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க மதரசாக்கள் அஜர்த்மார்கள் இப்படி விளக்கி நாங்கள் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட அணுகுமுறை நான் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா இடங்களிலும் பார்த்தேன். நான் உள்ளே நுழைந்த தருணத்தில், தௌஹீதுக்குள்ளே நுழைந்த 2002, 2003 நாட்களிலே செல்லுகிற மர்கஸ்களில் இடங்களிலெல்லாம் சந்தித்தேன். இப்படிப்பட்ட அணுகுமுறை நான் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா இடங்களிலும் பார்த்தேன். நான் உள்ளே நுழைந்த தருணத்தில், தௌஹீதுக்குள்ளே நுழைந்த 2002, 2003 நாட்களிலே செல்லுகிற மர்கஸ்களில் இடங்களிலெல்லாம் சந்தித்தேன். இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் சின்ன அற்பம் என்று நாம் நினைக்கிறோம். நாம ஏதோ பேசுவது மட்டும்தான், பொதுக்கூட்டங்களில் காரசாரமாகவும் தர்க்க ரீதியாகவும் பேசுகிற பேச்சுக்கள் மட்டுமே உள்ளத்தை தைக்கும் என்று நினைக்கிறோம். பேசுகிற பேச்சுக்கள் தைப்பதை விட வாழுகிற வாழ்க்கை தைக்கும், காட்டுகிற அன்பு தைக்கும். அப்படிப்பட்ட அன்போடு மார்க்கம் சொல்லுகிற அனைத்து அம்சங்களையும் கடைபிடித்து வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்